அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டின் புதிய அரசிற்கும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கும் எனது வாழ்த்துக்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் புதிய அரசிற்கு எனது வாழ்த்துக்கள் என்று சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். காலையில் முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்றார். தற்போது வாழ்த்து செய்தி வந்திருக்கிறது. கொஞ்சம் தாமதமாக வந்திருப்பது போல் தெரிகிறது. வாழ்த்து செய்தியில் என்ன கூறியிருக்கிறார்? தமிழ்நாட்டின் முன்னாள் துணை முதலமைச்சர், திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல திமுக தற்போது ஆட்சி அதிகாரத்தை இழந்து பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றக்கூடிய சூழலில் அதனுடைய தலைவராகவும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில தற்போது அமைந்திருக்கக்கூடிய புதிய அரசுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவருடைய பதிவினை வெளியிட்டிருக்கிறார். இன்று மாலைதான் அவர் திமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக அவர் பொறுப்பேற்றக்கூடிய சூழல்ல அந்த பொறுப்பு கேட்டதற்கு பிறகாகத்தான் அவர் அமைந்திருக்கக்கூடிய புதிய அரசுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் புதிய அரசுக்கும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய் அவர்களுக்கும் தனது வாழ்த்துக்கள் என தெரிவித்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நேரத்துல 14வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றக்கூடிய பெரிய வாய்ப்பையும் பொறுப்பையும் தனக்கு வழங்கியிருக்கக்கூடிய திமுக தலைவர், அதே போன்று திமுக பொதுச் செயலாளர் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், அதே போன்று எல்லாத்துக்கும் மேலாக தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தன்னுடைய நன்றி எனவும் அன்பான நன்றி எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுகவுடைய தலைவருடைய வழிகாட்டுதலின்படி சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல்மிகு எதிர்க்கட்சியாக மக்களின் குரலை திமுக எதிரொலிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து திமுக தலைவர் சொன்னது போல எதிர்க்கட்சியாக மட்டுமில்லாமல் ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக செயல்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி மக்களுக்கும் ஆளக்கூடிய அரசுக்கும் இடையிலான ஊடகமாக இனி திமுக தான் இருந்து செயல்படும் என்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொறுப்புக்கு 100% உண்மையாக கடுமையாக உழைப்பேன் என்ற உத்தரவாதத்தையும் அவர் இந்த வாழ்த்து செய்தியில தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.